நிறைய பேருக்கு சூழ்நிலையில் தான் சந்தேகம். சூழ்நிலையை பார்க்குறீங்க, கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க, கடன் இவ்வளவு லட்சம் இருக்குது, எப்படி கணக்கு போட்டு பார்த்தா கடன் அடைக்க வெளியே இல்லை. சூழ்நிலை. டாக்டர் சொல்றாங்க இதுக்கு மருந்தே இல்லை, இந்த வியாதிக்கெல்லாம் மருந்து கிடையாது, சாகு வரைக்கும் எப்படிதான், எவ்வளோ நாள் உயிரை சொல்லிட்டாங்க. சூழ்நிலை பார்த்த உடனே பயம். பயம். சூழ்நிலையை பார்த்தால் பயம். நீ ஏன் சூழ்நிலையை பார்க்கிற? என்ன தானே பார்க்கணும். இயேசு எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அவர் எந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர். அவரை பாருங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை பார்த்து இருக்க வரைக்கும் பயம் வராது. இயேசு விட்டு வேற பக்கம் திருப்பினீங்கன்னா பயம் வரும். பயம் வந்து அமிழ்ந்து போகிற நிலைமை தான் வரும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஜெபிக்கலையே, கூப்பிடலையே, என்னை தேடலையே, இப்படிதான் நான் நடந்தேன், உன் இஷ்டப்படி நீ திரும்பிட்ட அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. இவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர், இவ்வளவு நம்ம மேல பாசமுள்ள ஒரு ஆண்டவர். நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகிறாரு. அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார்.